ஹாய் வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி. உங்கள்கிட்ட புழுங்கரிசி தான் இருக்குனாக்கா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, புழுங்கரிசி கூட போட்டுக்கலாம். ஜீரக சம்பா அரிசி இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சுண்டுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன். நல்லா களைஞ்சிட்டு 2 வாட்டி களைஞ்சிட்டு அந்த அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சுண்டாலேயே 3/4 சுண்டுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது சில பேர் 1:1 போடுவாங்க. அரிசி ஒரு கப்புனாக்கா 1 கப்பு பாசிப்பருப்பு போடுவாங்க. நம்ம இப்போ ஒரு சுண்டுக்கு நான் 3/4 சுண்டு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். நெய் ஃபுல்லாக நெய்யில் தான் செய்ய போகிறோம். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் பாசிப்பருப்பு தனியாக கூட வறுத்து போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசியோடு சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வறுத்து போடும்போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இதுக்கு நான் ஒரு சுண்டுக்கு 3 கப்பு, அந்த சுண்டாலேயே 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். 1க்கு 3 அப்படிங்கிற கணக்கு. இப்போ பாசிப்பருப்பும் ஜாஸ்தியாக இருக்கத்தான் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். வேணால் நீங்கள் ஒரு 1/4 கப்பு பாசிப்பருப்பு ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். ஆனால் 1க்கு 3ங்கிறது கணக்கு. நீங்கள் எவ்வளோ போட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. குழஞ்சி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் உப்பு போட்டுடுறேன். உப்பு போட்டுட்டு ஒரு 2 to 3 விசில் வரட்டும். நல்லா சூப்பராக குழஞ்சிடும். இப்போ எனக்கு அது குழஞ்சி ரெடியாக இருக்குது. இதுக்கு தாளிக்கிறதுக்கு என்னன்னாக்கா ஜீரகம், மிளகு, அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி, கருவேப்பிலை, அப்புறம் முந்திரி ரொம்ப முக்கியம். முந்திரி ஒரு 10 to 15 மாதிரி முந்திரி எடுத்துக்கலாம். இப்போ நெய் விட்டுக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். எவ்வளோ நெய் இருக்குதோ அவ்வளோ நெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைச்சலாக நெய் போட்டுறாதீங்க. இதுக்கு நெய் தான் ரொம்ப முக்கியமானது. இது நெய் சூடு வரட்டும். சூடு வரத்துக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னாக்கா மிளகு போட்டுடுறேன். முழு மிளகு வெடிக்கணும். அதாவது சவுண்டு உங்களுக்கு கேட்கும், டப்பு டப்பு டப்புன்னு தெரிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஜீரகத்தை போட்டுருங்க. ஜீரகம் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வந்துடும். அப்போ நம்ம கருவேப்பிலையும் இஞ்சியும் போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு ஒரு அந்த மிளகு இருக்கிறதுனால ஒரு மாதிரி கார ஸ்மெல் அந்த மாதிரி ஒரு மாதிரியாக வரும். அப்புறமா அது எல்லாமே வெடித்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சுனாக்கா கடைசியாக நம்ம முந்திரியை போடலாம். முந்திரி தீஞ்சிடக்கூடாது. கடைசியாக போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எல்லாமே சேர்ந்து சூப்பராக வறுத்தாச்சு. இப்போ இந்த இதை எடுத்துகிட்டு நம்ம குழஞ்சி வச்சுருந்த சாதத்தோடு கொட்டிடலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நெய் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நெய் தனியாக உருக்கி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை ஊற்றுறோடனே ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. அப்படியே வீடு கமகன்னு தூக்கும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் கீழே அடியிலேருந்து ஃபுல்லாக கிளறி விட்டு வைங்க. சூப்பராக இப்போ நமக்கு இது ரெடி ஆச்சு. இது சாம்பார் சட்னியோட சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.